பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். அன்பானவர்களே, ஜெபம் என்றால் ஏதோ நம்முடைய தேவையை சொல்லுகிறது தான் ஜெபம் நம்ம நினைக்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்தவத்தினுடைய ஒரு பெரிய ஒரு அல்லது ஆவிக்குரிய வீழ்ச்சி என்ன என்றால், நமக்கு என்ன தேவை அதை சொல்லணும். ஆண்டவரே, எனக்கு இது வேணும், அது வேணும், என் பிள்ளைக்கு இது வேணும், என் கணவனுக்கு வேணும். ஆனால் ஒரு இடத்துல ஒரு பெரிய ஜெபத்தை குறித்து ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு ஒரு பெரிய திருச்சபையினுடைய கூட்டம் நடைபெற்றது. பல நாட்டை சார்ந்த பெரிய பெரிய போதகர்கள், பேராயர்கள், எழுப்புதல் ஊழியர்கள் எல்லாரும் வந்திருந்தார்கள். எல்லாரும் அவங்க தேசத்தில் காணப்படுகிற ஜெபம் அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படியெல்லாம் அவங்க அப்படியே கலந்து ஆலோசிக்கும் பொழுது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விசுவாசிகளின் ஜெபம், ஊழியர்களுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது என்றால், ஒருவர் எழும்பி நின்று சொன்னால் டும் டும் டாம் டாம் அப்படின்னு, டும் டும் டாம் டாம் ஜெபம். எங்கள் ஜெபம் எப்படி இருக்குன்னா டும் டும்னு இருக்குது, டாம் டாம்னு இருக்குது. ஒருவேளை இதை கொட்டடிக்கிற மாதிரி நினைக்கிறீங்களா? நம்ம ஜெபம் முழுசும் எனக்கு அது வேண்டும், இது வேண்டும், என் பிள்ளைக்கு நகை வேண்டும், எங்களுக்கு நல்ல கார் வேண்டும், வீடு வேண்டும், சொத்து வேண்டும் அப்படின்னு இந்த உலகத்து குறித்தே டும்மு டும்மு டும்முன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் நம்ம வாழ்க்கையில் எந்த பாடும் வேண்டாம், எந்த பிரச்சனையும் வேண்டாம், எந்த நிந்தையும் வேண்டாம், எந்த அவமானமும் வேண்டாம், எந்த குறைவும் வேண்டாம், எந்த பலவீனமும் வேண்டாம், எந்த வியாதியும் வேண்டாம். நீங்கள் கேட்கலாம், நல்லது தானே, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது தானே, அது வேண்டாம்னு தான் சொல்லணும். தரித்திரம் வேண்டாம், நமக்கு நம்ம வாழ்க்கையில் இந்த பாடு வேண்டாம், பிரச்சனை வேண்டாம்னு சொல்கிறது நல்லது தானே பிரதர் அப்படின்னு சொன்னால், கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்ம எதற்கு தெரிந்து கொண்டாரோ, எதற்காக பிரித்தெடுத்தாரோ, எதற்காக பேர் சொல்லி அழைத்தாரோ, அவர் அழைத்த ஓட்டத்தில் சில கர்த்தர் நமக்குன்னு சில பரீட்சைகளை வச்சிருக்கிறார். எக்ஸாம் இருக்குது. அந்த தேர்வு இல்லாமல், அந்த போட்டி தேர்வு இல்லாமல், அந்த கர்த்தர் நம்மை சோதித்து பார்க்காம ஆண்டவருக்காக ஓடுகிற ஓட்டத்தில் நமக்கு சரியான தேர்ச்சி அல்லது முன்னேற்றம் கிடைப்பது என்பது கடினமான காரியம். அப்படின்னா ஜெபம்னா சும்மா தேவையை மட்டும் சொல்லுது ஜெபம் அல்ல. தேவனோடு அமர்ந்திருந்து அவர் குரலை கேட்டு அவரோடு பேசுவது தான் சரியான ஜெபம். அது தேவ உறவினால் ஏற்படக்கூடியது. அதை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு பெரிய காரியம் செய்வார். ஆமென், ஆமென். God bless you. God bless you.